அவமானங்களை தாங்குகிறான் ஆண் என்றால் அவன் விட்டு கொடுப்பது அதிகம் இல்லையா? தயவுசெய்து பெண்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்கள்கிட்ட குறைகள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் குறைகளோடு அவன் எதை எதை இழந்திருக்கிறான் என்பதை ஒவ்வொரு பெண்ணும் நினைத்தால் கணவனை பற்றிய புதிய பார்வை உங்களுக்கு பிறக்கும் என்பதால் தயவு செய்து நினைச்சுக்கணும். அப்படின்னா அதிகம் விட்டு கொடுப்பது ஆண்கள். அப்போ ஆண்கள் அன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துடலாமா? என்னப்பா பாதி மெஜாரிட்டியா இருக்கு. நான் கையை தூக்கலாம் சொல்ல மாட்டேன், சார் தான் சொல்லிட்டேன். ஒரே ஒரு விஷயம் சார் ஒரு விஷயம் சொன்னார், அதை நினைவில் வச்சுக்கோங்க. வலது கையும் இடது கையும் செயல்களில் ஒன்று, ரெண்டு ஒரே சமம் அப்படின்னாரு. அதில் சின்னதாக ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்றத நீங்கள்லாம் நினச்சி பார்க்கலாம். வலது விரல் இருக்கிற அளவு இடது விரல் இருக்காது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த கைக்கு பொருந்துகிற மோதிரம் இந்த கைக்கு பொருந்தாது. ஒன்று பெருசு லூஸாக இருக்கும், அல்லது ஃபிட் ஆகாது. நீங்கள் கண்ணாடி செக் பண்ண பார்த்துருக்கீங்களா? கண்ணாடி போடுறீங்கள, கண்ணாடி போட போங்க, எந்த ஆப்டிக்கல்ஸுக்கு போனாலும் இந்த கண்ணை இப்படி வச்சு இந்த இடத்துல இந்த ஐபால்ஸோட இதை எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வலது கண்ணுக்கு எடுத்துட்டா நம்ம என்ன சொல்கிறோம், ரெண்டு கண்ணு ஒரே பார்வை தான் பார்க்குதுன்னு சொல்லலாம்ல. நான் வலது கண்ணுக்கு எடுத்து அப்படியே வைக்க மாட்டான், இடது கண்ணுக்கு எடுப்பான். காரணம் இதனோட பொசிஷனிங் வேறு வேறு, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. இந்த இருக்கு கையின் நீளம் காலின் நீளம் கூட சில மில்லி மீட்டர்கள் மாறுகிறதா, நீங்கள் யோசிச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இது உடம்பு முழுக்கவே ஒரே அளவு அல்ல. இது உடற்கூறு ஆய்வில் இது சொல்கிறாங்க.